சிவதாண்டவம். யமதேசம் தமிழகத்தின் வடதிசையில் பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் தேசம். அந்நாட்டை ஆளும் கொடுங்கோல் மன்னன் தாண்டவக்கோன் மகாராஜா. அதர்மத்தின் மறு உருவான இவன் மண்ணாசை கொண்டவன். பல ராஜ்யங்களின் மீது தன் படைகளை கொண்டு வளரி முறையில் தந்திரமாக போர் தொடுத்து பல நூற்றுக்கணக்கான தேசங்களை கைப்பற்றினான். மறுபுறம் தென் திசையில் அமைந்துள்ள பசுமை செழிப்பான தேசம் பர்வத தேசம். இந்நாட்டை ஆளும் மன்னன் சிவசக்கரவர்த்தி மகாராஜா. கருணையின் வடிவான இவர் மாபெரும் சிவபக்தர். காட்டில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை தினமும் பூஜித்து வந்தார். தன் தாய் தந்தையின் ஆசைக்கு இணங்க தன் தேசத்தின் எல்லையில் அந்த சிவலிங்கத்தை நிறுவி கோவில் கட்ட தீர்மானித்தார். கோவில் கட்டிடக்கலை வல்லுநரையும் ஓவியத்தில் தேர்ச்சி பெற்றவரையும் வரவழைத்து தான் கட்டவிருக்கும் சிவன் கோவிலின் படத்தை வரைந்து விளக்க உரையாற்றினார். இவ்வாறிருக்க பர்வத தேசத்தின் செழுமையை தன் மந்திரியாரின் மூலம் அறிந்த எதிர்நாட்டு கொடுங்கோலன் தாண்டவக்கோன் அதனை கைப்பற்ற திட்டம் தீட்டினான். கோயில் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பர்வத தேசத்தின் மீது போர் தொடுத்து சிவசக்கரவர்த்தி மகாராஜாவை வீழ்த்தினான் தாண்டவக்கோன். அவர் உயிர் பிரியும் தருவாயில் தாண்டவக்கோனிடம் அதர்ம வழியில் என்னை வீழ்த்திய உன்னை மறுபிறவியில் கொல்வேன் எனவும் அங்கு சிவ ஆலயம் எழுப்புவேன் எனவும் அங்கு பிரதிஷ்டை செய்யவிருந்த சிவலிங்கத்தின் மீது சத்தியம் செய்து தன் உயிரை துறந்தார் சிவசக்கரவர்த்தி மகாராஜா. ஆண்டுகள் பல கடக்க அச்சிவலிங்கம் மண்ணுக்குள் புதைகிறது. அண்ணா வந்துட்டாரா? நான் அப்புறம் கூப்பிட்றேன். தாண்டவம். பிரம்மா கண்ணை சந்த போது பிறந்த பொறப்புல இவனும் ஒருத்தன். காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி தனக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பா வாழுமோ அப்படித்தான் இந்த தாண்டவமும். சென்னையை சுத்தி உள்ள புறநகர் பகுதிகள் எல்லாம் தன்னோட இடமா மாத்திக்கிட்டு படிச்சு சம்பாதிக்கணுங்கிறத விட அடிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இளவட்ட பசங்களை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு வெளிப்பார்வைக்கு ஏதோ ரியல் எஸ்டேட் ஆபீஸ் மாதிரி வச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, போலி டாக்குமெண்ட் தயார் பண்றதுன்னு இப்படி தப்பு மேல தப்பு செய்யறத தன்னோட கொள்கையாவே வச்சுக்கிட்டு தன்னோட முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த பல அதிகாரிகளையும் நிலத்தை தர மறுத்த அப்பாவி பொதுமக்களையும் ஈவு இறக்கம் இல்லாம கொலை பண்றது மட்டும் இல்லாம தன்னோட வளர்ச்சிக்காக யார் யாரெல்லாம் கொன்னு மேல வந்தானோ அவங்களையே கடவுளா கும்பிடுறது இவனோட அரக்க புத்தியோட மாஸ்டர் பீஸ். அட ஃபாரஸ்ட் லேண்ட் சார், இது பட்டா வாங்க முடியாது சார், கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணுங்க. வக்கீலு, இந்த நீர்நில புறம்போக்கு, அனாதன புறம்போக்கு, மெய்க்கால் புறம்போக்குலாம் சொல்லிட்டு இருக்காத. பட்டா வாங்கணும்னா வாங்கணும். ஒரு நிமிஷம் மாசம் மாசம் பணம் வேணும் அண்ணன் வந்து நொட்டு இல்ல வாங்கி தர வலிக்குது அவனுக்கு. வாங்கி கொடுனா வாங்கி கொடுக்கணும். இவனோட ஒரே கொள்கை பணம் கூட செல்லாம போகும், ஆனா நிலம் செல்லாம போகாதுங்கிறது தான். எந்த சூழ்நிலையிலும் இவனுக்கு எந்த ஒரு சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு பணத்தை காட்டி தன்னோட சொடக்குக்கு ஏத்த மாதிரி அதிகாரத்துல இருக்கிற ஆளுங்களை ஆட்டி வைக்கிற ஒரு மாபெரும் சாமர்த்தியசாலி. இந்த இடம் எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட் பண்ண போறோம்.
ஃபுல்லா தண்ணி நிக்குதேடா. ஏரி இடம் தெரியாம பாத்துக்க. டேய் அவன் தான்டா அது. சொல்ற பாண்டியா, புதுசா சைட் பார்க்க வந்திருக்கேன்டா. காசு கேஸ் இன்னும் 2 நாள்ல வருதுடா. அண்ணே அந்த கார் ஷோரூம். டேய் போடா. அண்ணே தெரியாம பண்ணிட்டானே மன்னிச்சு. யாரா அவன்? அண்ணா நம்ம ரியல் எஸ்டேட் இடத்துல இவன் நிலத்தையும் சேர்த்து நம்ம சர்வேயர் அளந்துட்டாரு. சரி என்ன பண்றது, கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போடானா ஓவரா சட்டம் பேசுறான். தெரியாம பண்ணிட்டு விட்டுறேன். அதான் அடிச்சு எழுதி வாங்கியிருப்பீங்களேடா. அப்புறம் என்ன விரட்டி விடு. அண்ணே நம்ம மேல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. தாண்டவத்து மேலே கம்ப்ளைண்டாடா? என்னோட மன்னிப்பை பார்க்கணுமாடா நீ? கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த யோசனை வந்திருக்கும்டா உனக்கு. மன்னிக்கணுமா? மன்னிக்கணுமாடா உன்ன? ஓடுறா ஓடு ஓடுறா. நம்மளை எதுக்குறவனுக்கு நாம கொடுக்குற சாவை பார்த்து அந்த யமனுக்கே பயம் வரணும்டா. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கடா. இந்த கேஸையும் நம்ம தான் பார்க்கணுமா? வக்கீலு, அவன் லைஃபை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபைலை நீ க்ளோஸ் பண்ணிடு. ஓகே சார். டேய், கார் ஷோரூம்னு ஏதோ சொல்ல வந்தியாடா? அண்ணே கார் ஷோரூம் காரங்க நம்ம டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்கண்ணே. இப்போ கிருஷ்ணமூர்த்தி இடத்த எழுதி கொடுத்துட வேண்டியதானடா? என்ன கிருஷ்ணமூர்த்தி இடமா? ஏன் என்ன? இப்போதைக்கு வேண்டாண்ணே. ஊர் மக்களால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும்ண்ணே. கொடாங், அந்த இடம் நம்ம பேர்ல இருக்குடா. சட்டப்படி நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதையும் மீறி யாராவது கேள்வி கேட்கணும்னா எவனாவது வானத்துல இருந்து தான் பறந்து வரணும். உள்ள போப்பா. உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். சாப்பிடு. ஹலோ, என்னங்க சொல்றீங்க? யாருங்க? சரி, நாங்க உடனே வரேன், இருங்க. என்ன? அப்பா கோயில் கட்ட வச்சிருந்த நம்ம பூர்வீக இடத்தை யாரோ அபகரிச்சிட்டாங்களாடா. சீக்கிரம் வாடா, நம்ம போய் பார்க்கலாம்.
செய்யலடா விளக்கணீங்களா யாருக்கிட்ட தொலைச்சு கொடுவேன் தொலைச்சு என்னை பத்தி சோசியல் மீடியாவில் அப்பா வேலை எழுதுறீங்க ஓட்டிக்காரா பயலுங்களா தொலைச்சு போடுவேன் தொலைச்சு யோ எஸ்ஐ அந்த சிசிடிவி கேமரா என்னாச்சியா இல்ல சார் 2 நாள் ஆகும் 2 நாள்ல அந்த பயலுல என்ன பண்றேன்னு பாரு சார் நில அபகரிப்பு புகார் நிறைய வருது சார் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா ஓயா சார் என்னல உங்களை பார்க்க கிருஷ்ணமூர்த்தி பையன் வந்திருக்கா சார் எந்த கிருஷ்ணமூர்த்தில சிவன் கோயில் கிருஷ்ணமூர்த்தி சார் அவன் ஏல என்ன பார்க்க வந்தான் கோவில் விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு சார் அதுதான் எப்பயோ முடிஞ்சு போச்சேல இப்போ ஏன் வந்திருக்கான் சரி சரி வர சொல்லு ஓகே சார் என்னையா சார் எங்க பூர்வீக இடத்துல கார் கம்பெனிக்காரங்க ஷோரூம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டா எங்க இடம் அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சார் நீங்க உடனே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் சார் அவ்வளோ பெரிய கார் கம்பெனி மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாது இதெல்லாம் சிவில் கேஸில் நீ வேணா போய் விஏஓ தாசில்தார் இவங்களெல்லாம் பாரு அவங்க கிட்ட தான் உங்கள் இடத்துக்கான கரெக்டான ரெக்கார்ட்ஸ் இருக்கும் புரியுதா போ 104 ஓகே சார் அந்த எஸ்ஏ வர சொல்லுங்க ഈ സ്ഥലം നിങ്ങളുടെ അപ്പൻ്റെ പേരിലെന്ത് താണ്ഡവം പേർക്ക് കൈമാറിയിട്ടുണ്ട് പിന്നെ റവന്യൂ റെക്കോർഡ്സ് പടി ഈ സ്ഥലം താണ്ഡവം പേരിലിருந்து கார் கம்பெனிக்கு மாறிട്ടുണ്ട് சார் அது எங்க பூர்வீக நிலம் சார் அந்த இடத்துல வந்து கார் கம்பெனிக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க யாரை கேட்டாலும் தாண்டவம் பேர் தான் சொல்றீங்க எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட் சார் ரெக்கார்ட்ஸ்ல ഞാൻ പറഞ്ഞു വേറെ ഡീറ്റെയിൽസ് വേണമെങ്കിൽ താണ്ഡവത്തെ പോയി பாருங்க ஓகே சார் ஹலோ சொல்லுங்க நாயர் വക്കീൽ സാറേ കൃഷ്ണമുത്ത് ചെക്കൻ ഇവിടെ വന്നു അച്ഛൻ സ്ഥലം പറ്റി വിസാരിച്ചു அப்படியா പോയി താണ്ഡവത്തെ പോയി பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன் டோன்ட் வரி ஃப்ரீயா விடுங்க நான் பாத்துக்கிறேன் இத பாரு தம்பி உங்க அப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுக்காக தாண்டவம் சார் கிட்ட பார்ட்னரா சேர்ந்தாரு பிசினஸ்ல நிறைய லாபம் சம்பாதிச்சாரு அப்புறம் இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ண போறேன்னு தாண்டவம் சார் கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு எதிர்பாராத விதமா பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆனதுனால கடனை திரும்ப தர முடியல அதனால வேற வழி இல்லாம அவரோட பூர்வீக கோவில் இடத்தை தாண்டவம் சார் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு இப்ப தாண்டவம் சார் அதை கார் கம்பெனிக்கு எழுதி கொடுத்துட்டாரு எங்க அப்பா ரியல் எஸ்டேட் பண்ண மாதிரி என்கிட்ட அம்மா கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே சார் எல்லா பெரிய மனுஷங்களும் தான் செய்யற வேலையை வீட்டுல இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறாங்களா ஓகே சார் எங்க அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸோட டீடைல்ஸ்லாம் எனக்கு கிடைக்குமா தாராளமா இந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பி வைக்கிறேன் ஹலோ சொல்றா பாண்டியா அண்ணா நீங்கள் கோர்ட்டுக்கு போகிற வழியில் தாஸ் ஆளுங்க உங்களை போகிறதுக்காக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கண்ணே பார்த்துண்ணே சூதரமாக இருந்துங்க யாரு மச்சி வக்கீல் மாமா மச்சான் ஸ்பீக்கர்ல போடு இரு 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 ஹலோ எங்க பாருக்கீங்க அடுத்த ஹியரிங் நம்மளுது தான் சார் கோர்ட்டுக்கு வர வழியில தாசாளுங்க அண்ணனை போட்டுருக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க அதான் லேட்டு ஐயோ என்ன சொல்ற சாருக்கு ஒண்ணு ஆவலையே அதெல்லாம் ஒன்றும் ஆகல சார் அண்ணனை சேஃபாக தான் மெட்ரோ ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் சரி சீக்கிரம் வாங்கப்பா அதெல்லாம் பயப்படாதீங்க ஒரு 10 நிமிஷத்துல அண்ணனை கூட்டிட்டு வந்துருவோம் சரி பத்திரமா வாங்க கட் பண்ணுறாரு ஆமா 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 எங்கண்ணே பிடிச்சிங்க வைக்கல அவர் நமக்கு தைரியம் சொல்லுவாருன்னு பார்த்தா நாம அவருக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கோம் டேய் சும்மா இருங்கடா கிருஷ்ணமூர்த்தி பையன் வந்திருக்கானே
எல்லாத்துலேயும் அப்பாவோட சிக்னேச்சர்ஸ் தான் இருக்கு. அப்பா தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பாருன்னு தோணும். சிவா, உங்க அப்பாவையே நீ சந்தேகப்படுறியா? அவங்க காமிச்சுதான் நீ சொல்ற டாக்குமெண்ட் அத்தனையுமே போய். அடுத்தவங்க கஷ்டம்னு வந்தா தான் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துதான் நான் பார்த்துருக்கேன். அடுத்தவங்க கிட்ட அவர் கை நீட்டதை நான் என்னைக்கும் பார்த்ததில்லை. இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் லாரி ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரான்னு எனக்கே சந்தேகமா இருக்குடா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற. அந்த இடம் நம்ம பூர்வீக சொத்து. அதுல சிவன் கோயில் கட்டணுங்கிறது அவரோட கனவு. நீ அவரோட மகனா அந்த இடத்தை மீட்டு அதுல சிவன் கோயில் கட்டுற. தாண்டவம், எங்க போனாலும் இந்த பேர் என்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. எங்களோட இடத்த எங்க அப்பா உனக்கு எழுதி கொடுத்துட்டதா டாக்குமெண்ட்ல இருக்கு. இது எல்லாமே போய். இதுல சந்தேகமே வேணான்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. எந்த டாக்குமெண்ட்டையும் அதிகாரத்தையும் வச்சு எங்களை ஓட ஓட விரட்டுறியோ ஆளுங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், அதே டாக்குமெண்ட்ஸை ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணி அதே அதிகாரத்தை வச்சு உன்னை ஓட ஓட விரட்டுறேன். பார்க்கலாம் ஜெயிக்க போறது இந்த சிவாவா தாண்டவமா. என்னண்ணே அவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறான், நீங்கள் பாட்டு அமைதியாக இருக்கீங்க? அண்ணே அண்ணே ஒன்றதான். டேய், சிவானா யாருன்னு அவன் காமிச்சிட்டான். கோர்ட்டில் கேஸ் முடியட்டும், தாண்டவனா யாருன்னு காட்டுறேன். ஒன்று மீண்டும் தொடருதடா சிவதாண்டவம். காலம் கடந்து காலன் வந்து சிவனை எதிர்க்கின்றான். சிவதாண்டவம் அவன் நெற்றின் நடுவே பற்றி எரியும் நெருப்பில் அழிவானோ. சிவதாண்டவம் அவன் நெற்றின் நடுவே பற்றி எரியும் நெருப்பில் அழிவானோ. சிவதாண்டவம் வேட்டைக்கு வந்த வெங்கையடா, இவன் ஆடும் ஆட்டத்தை பாருங்கடா. வேட்டைக்கு வந்த வெங்கையடா, இவன் ஆடும் ஆட்டத்தை பாருங்கடா. இனி குருதி சொட்டும் குலை நடுங்கும், எதிரிக்கெல்லாம் கொடை நடுங்கும். எவனா சிவனா பார்ப்போமா, நெடுநாள் வகையை தீர்ப்போமா. சிவதாண்டவம் 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 சிவதாண்டவம். டேய், இந்த ஆடு தாண்டா வரணும். சரிண்ணே. என்னடா காலைல ஏதோ சம்பவம் பண்ணீங்களாம்ல? ஆமாண்ணே, தோ அவனை போடலான்னு சுத்து போட்டோம், அவன் தான் வேணான்ட்டான். அன்னைக்கு மெட்ரோ ட்ரெயினில் நீங்களே அவனை எதுவும் பண்ணலண்ணே. சரி, நாங்கள் என்னத்தை பண்ணுறதுன்னு விட்டுட்டு வந்துட்டோம். நெருப்பாற்றி குளிப்பாட்டி அறத்தை நிலைநாட்டு. சிவதாண்டவம் நெருப்பை அள்ளி இருட்டை அடித்து வெளிச்சத்தை உருவாக்கு. சிவதாண்டவம் கொடுமையை கொடார உன்னை கண்டு தடுமாற உண்மைக்கு உயிரோட்டு. சிவதாண்டவம் நெடுகால பகையை முடிக்கின்ற நேரம் வந்தது வந்ததடா. சிவதாண்டவம். சார், அன்னைக்கு என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க சார். தம்பி, இன்ஸ்பெக்டர் வனராஜனும் ஒரு சில அரசு அதிகாரிகளும் தாண்டவத்தோட சேர்ந்து நிறைய நில அபகரிப்புகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்கிறதாகவும் அதை தகுந்த ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும்னு என்னை மேலிடத்துல இருந்து வனராஜன் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா நியமிச்சிருந்தாங்க. அதை விசாரிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரு நாள் தாண்டவம் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. என்ன தலைவரே, ஏதோ முக்கியமான விஷயம் வர சொன்னீங்க, இப்போ ஏன் டல்லா இருக்கீங்க? அன்னைக்கு தாண்டவத்தோட தம்பியும் அவனோட வலது கையுமான நீலமேகம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். அப்பதான் நானே உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். உங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப நல்ல மனுஷன். உங்க பூர்வீக இடத்துல வீடு கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கும்போது சார்,
அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. உங்க இடத்துல இருந்து பழங்கால சிவலிங்கம் கிடைச்சதுனால அங்க வீடு கட்டுறதுக்கு பதிலா அறநிலைத்துறை அதிகாரி கணேசன் சாரோட ஒத்துழைப்போட அங்க சிவன் கோயில் கட்டுறதா உங்க அப்பா தீர்மானிச்சாரு. அப்பதான் தாண்டவம் வக்கீல் மூலமா அந்த இடத்தோட பல கோடி ரூபாய் மதிக்கத்தக்க வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு பக்கம் உங்க அப்பாவும் கணேசன் சாரும் அந்த இடத்துல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அதுக்கான வேலைகள்ல தீவிரமா இருந்தபோது அதுக்கு எதிர்மாறா நீலமேகம் அந்த இடத்த வாங்கி கார்ப்பரேட் கம்பெனிக்கு விற்று பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்கிற பிளானை சொன்னான். எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடணும்னு தாண்டவம் உங்க அப்பா கிட்ட கோவில் கட்டுறதுக்காக இருந்த இடத்த கேட்டான். உங்க அப்பா அந்த இடத்த தர மறுத்தாரு. அப்புறம் அவனோட பாணியில கொஞ்சம் மிரட்டி கேட்டான். ஆனா உங்க அப்பா பயப்படாம முடியவே முடியாதுன்னு கோவமா சொல்லி அவனை திட்டி அனுப்பிட்டாரு. இந்த லேண்ட் வந்து நம்ம கைக்கு வரணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட அந்த கிருஷ்ணமூர்த்தி லாரி வச்சு நான் தூக்குறேன் பாரு. எஃப்ஐஆர்ல ஆக்சிடென்ட்னு நான் மாத்திடுறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சார் பேருக்கு ஞான் மாத்தி தரும். அப்புறம் என்னண்ணே பிரச்சனை சால்வ்டு. வர லாபத்தை ஆளுக்கு பாதியே பிரிச்சுக்கலாம். அந்த சூழ்நிலையில உங்க அப்பாவை என்னால காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்ச்சி இன்ன வரைக்கும் என்னை கொன்னுகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சு அவங்கள கொலை கேஸ்லயே உள்ள தள்ள முடியும். நீ தைரியமா மூவ் பண்ணு, உன் கூட நான் இருக்கேன். தாண்டவம், உனக்கும் உன் கூட்டாளிங்களுக்கும் சமாதி கட்டுற நேரம் வந்துருச்சுடா. நீங்க இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம பண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க அப்பாவை கொண்டதுல பெரிய லூப் ஹோல் விட்டுட்டீங்கடா. முதல்ல எங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆனதா சொன்ன லாரியில இடும்ப முனி துணைன்னு போட்டிருந்தது. அதே வாசகத்தை உன்னோட கார்லயும் பார்த்துருக்கேன். உன்னோட குலதெய்வம் இடும்ப முனின்னு எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே தெரியும்டா. அதை வச்சுதான் ஆக்சிடென்ட் பண்ண லாரி உங்க கம்பெனி லாரின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது லூப் ஹோல், எங்க அப்பா கோயில் இடத்த உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்ததா சொன்ன தேதி எங்க அப்பா இறந்த அடுத்த நாள் தேதிடா. இறந்தவர் எப்படா உங்களுக்கு பத்திரத்தை எழுதி தர முடியும்? மூணாவது, இன்ஸ்பெக்டர் வனராஜன் கொடுத்த எஃப்ஐஆர்ல எங்க அப்பா ஹை ஸ்பீட்ல போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பைக் கிளச் பிளேட் ப்ராப்ளம் சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப்ல ஸ்பேர்ஸ் வாங்கியிருக்காரு. கிளச் பிளேட் ப்ராப்ளம் ஆன பைக் எப்படா ஹை ஸ்பீட்ல போகும்? கடைசியா தாசில்தாரே, எங்க பூர்வீக இடத்தை போலி பட்டாவா தாண்டவம் பேருக்கு மாத்தி கொடுத்தல, அதோட மொத்த டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இளவெறி பிடிச்ச புறம்போக்குங்களா, செத்தீங்கடா எல்லாரும். ஹலோ சார். யோ இன்சே, அவன் எங்க இருக்கான் ட்ராக் பண்ணியா? ஓகே சார். கடற்கரை பக்கமா போயிட்டு இருக்கான் சார். சார் கடற்கரை பக்கமா போயிட்டு இருக்கான் சார். கடற்கரை பக்கமாவா? தலைவரே, நம்ம பண்ற தப்பெல்லாம் டிஜிபி சாருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அத்தனை பேரும் காலி. டேய், டிஜிபி ஆபீஸ் போறா, வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் எடியா வண்டிய.
அண்ணா வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன்டா. உங்க ஏரியா பக்கம் தான் வர்றான். தூக்கு அவனை. தப்பிக்க போறேன்டா. புடிங்கடா. நீ வரங்கடா. டேய், அண்ணே. புடிக்க முடியல எங்களால. பாண்டியா, தப்பிச்சிட்டான் பாண்டியா. எவ்வளவு ட்ரை பண்ணோம், முடியல பாண்டியா. டேய் டேய், குதிரை எடுக்கடா. நில்லுங்கடா அண்ணே, அவனை நான் போடுறேனே. என்ன வெட்டி பிடிச்சாங்கடா. வரடா. வரடா சாவுடா. சிவன் சொத்து கொலை நாசம்டா. மவனே சாவுடா. வாங்கடா. என்னடா போட்டாடா. வாங்கடா. வாங்கடா ஓடிடலாம். வாங்கடா ஓடா. சாவுடா. வாங்கடா. ஆண்டவன் தேவடா. ஏய்
ஏய் ஏய் வாங்கிக்கடா. காலிடா நீ. அதர்ம வழியில் என்னை வீழ்த்திய உன்னை மறுபிறவியில் கொல்வேன் எனவும் சிவா தாண்டவத்தை கொலை செய்தார் என்பதை நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததால் அவரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் போலி பட்டா மூலம் கைப்பற்றப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பூர்வீக இடத்தை மீட்டு அறநிலைத்துறை உதவியுடன் அங்கு சிவா ஆலயம் கட்ட இந்நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. பிரமயந்த பிரம்மதாரிண ஸ்வாஹா தமயந்த பிரம்மதாரிண ஸ்வாஹா ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தே. திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா, பொதுமக்கள் யார் வேணா வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய.